மகன் யாத்ராவிற்காக தனுஷ் எடுத்த முடிவு. ரஜினி சொன்ன வார்த்தை. தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தம்பதிகளாக இருந்து பிறந்தவர்கள். இருவரும் விவாகரத்து பெற போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகி அதன் பின்னர் இருவருமே அதிகாரப்பூர்வமாக விவாகரத்தை அறிவித்தனர். அப்படி இருந்தாலும் தங்களது மகன்களுக்காக இருவரும் மிகுந்த அக்கறையாக இருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் தனுஷ். மாதத்திற்கு குறைந்தபட்சம் 2 முறை வழிபாடு செய்ய தவறுவதில்லை. இதேபோல ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் திருப்பதி கோவிலுக்கு மாதந்தோறும் வந்து செல்வதாக தகவல். என்னதான் கருத்து வேறுபாடு காரணமாக இருந்தாலும் பிரிந்து வாழ்ந்தாலும் மகனின் எதிர்காலம் குறித்த அக்கறை இருவருக்கும் ஒரே விஷயத்தில் ஒத்துப்போக வைத்திருக்கிறது. தனுஷ் தன் மகனை வைத்து படம் இயக்க முடிவு செய்த தகவல் கிடைத்தவுடன் ஐஸ்வர்யா திருப்பதி கோவிலுக்கு சென்று மகனுக்காக சிறப்பு வழிபாடுகளை செய்ய தொடங்கிவிட்டார். அதேபோல தன் இயக்கத்தில் மகன் யாத்ராவை அறிமுகம் செய்யும் படம் வெற்றி பெற வேண்டும் என்று ஏழுமலையானிடம் வேண்டிக் கொள்கிறார் தனுஷ். இருவரையும் இணைத்த புள்ளி இதுதான். தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தான் யாத்ரா நடிக்கும் படத்தை தயாரிக்க போகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தனுஷ் சத்தமின்றி தொடங்கிவிட்டார். மிக விரைவில் படம் குறித்த அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே தன் தந்தையின் அறிவுரைப்படி கதாநாயகனாக திரையில் தோன்ற பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளாராம் யாத்ரா. இப்படி இருக்கையில் தான் சினிமாவில் நடிப்பது தொடர்பாக தனது தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்மா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்டோரிடம் கூறுகையில் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் சொன்னார்களாம். அதாவது உனது அப்பா உனக்கு எது செய்தாலும் அது உனது நல்லதுக்கும் வளர்ச்சிக்கும் தான் இருக்கும். எனவே நீ அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் போதும் என்று தெரிவித்து வாழ்த்தினார்களாம். ரஜினிகாந்த் பேரன் ஹீரோவாக என்ட்ரி கொடுப்பதை நினைத்து உருக்கமாக பேசியிருக்கிறார். யாத்ராவும் சூப்பர் ஸ்டார் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு அதன் பின்னர் தான் திருப்பதி தரிசனத்திற்கு சென்றாராம். படத்தின் பூஜைக்கோ படத்தின் முதல் நாள் படப்பிடிப்புக்கோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சௌந்தர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறதா.